Hi dear friends, myself Vignesh. இந்த ஒரு பதிவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அகம் அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு 3 மாதம் ஒரு பயிற்சி எடுத்திருக்கேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என்னுடைய மாற்றங்களை வந்து இந்த ஒரு பதிவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ நான் கொடுத்துக்கிறேன். நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைமில் தான் வந்து எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த ஒரு ஃபீல்டு பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் பேக்கெண்டில் நிறைய வழிகளை சந்திச்சிருக்கேன். மேபி அதோட விளைவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நிறைய நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் ஃபீல்டு அப்படிங்கிறத நிறைய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஸோ இதில் நம்மளும் கற்றுக்கணும், நம்மளும் வளரணும். நம்ம மூலமாக இதில் உள்ள கான்செப்டே என்னென்னா, நம்ம மூலமாக 4 பேரை வளர்த்தி விட முடியுங்கிறது தான். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் அதை பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நான் நிறைய அதை பற்றி வெளியில் பேசும்போதும் நிறைய அதை பற்றி சொல்லும்போதும் எனக்கு பெரிய லெவலில் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதே கிடைக்கல. என்னை வந்து ஏதோ ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு ஆள் பிடிக்கிற ஒரு ஆளாக தான் பார்த்தாங்க. அப்போ எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி என்னென்னா, இவ்வளோ நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி, இவ்வளோ நல்ல விஷயத்தை ஏன் மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த இடத்துல தான் எனக்கு வந்து நான் தேடிட்டு இருந்த டைமில் அகம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த யூடியூப் சேனல் நான் பார்க்கும்போது நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிறைய தீர்வுகளை என்னால் அதுலேருந்து பெற முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ எப்படின்னா, இருட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன லைட்டு கிடைச்ச மாதிரி நான் நிறைய அந்த யூடியூப் சேனல் நிறைய கற்றுருந்துருக்கேன். அதை அப்ளை பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஒரு இடத்துல நான் நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். லேர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு பயிற்சி மையத்திலேருந்து செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஒரு 1 வீக் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணாங்க. நான் எல்லாமே அட்டன் பண்ணேன். அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்ததை என்னால் உணர முடிஞ்சிச்சு. ஆனாலுமே அந்த ட்ரைனிங் செமினார் மட்டும் வச்சு என்னால் பெரிய லெவலில் க்ரோ ஆக முடியலை. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு டைமில் தான் வந்து அகமில் இருந்து லைஃப் டைம் ட்ரைனிங், அதாவது பிஸ்னஸுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக லைஃப் டைம் ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் கற்றுக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு பர்சன். புது விஷயங்களை கற்றுக்கணும், நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்பவே வந்து எனக்கு பிடிக்கும், நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸை ஒருத்தவங்க ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க சொல்லித்தராங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து ஓகே, நான் வந்து என்னோடய நேமை என்ரோல் பண்ணி அந்த பிஸ்னஸை அந்த ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய எதிர்பார்ப்புகள் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ பிஸ்னஸ் பற்றி நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம பிஸ்னஸை வேறு லெவலில் க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் வந்து நான் அந்த ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த லைஃப் டைம் ட்ரைனிங் சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு டைம் பிஸ்னஸை தாண்டி இன்னும் வேறு சில விஷயங்களை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் எங்கேயுமே கேள்விப்படலை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்லேயே இப்படியெல்லாம் கொண்டு போகலாமா, இல்லை இப்படியெல்லாம் பண்ணலாமா? ஏன்னா நான் கற்றுக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாததுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட அப்ரோச்சிங் வே சரியில்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ இந்த ஒரு இடத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மூலமாக இவ்வளோ விஷயங்களை கொடுக்க முடியுமா, இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமா, இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு அந்த ஒரு விஷயம் அப்போ தான் புரிய வந்துச்சு. நான் எதிர்பார்த்து போனது வேறு, ஆனால் அங்கே கிடைச்ச விஷயங்கள் நான் எதிர்பார்த்த விட ஸ்டார்டிங்கில் எனக்கு அடாப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பட் ரொம்ப ஃபீல் குட் ப்ராசஸாக அது போச்சு. மக்கள்கிட்ட நான் பேசும்போது என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு எல்லாமே சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என்னோட கால் பேசினாங்க, என் கூட கனெக்டில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய மக்கள் நிறைய பேரை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு ஐடி போடுறது, ஆள் சேர்க்கறது, ப்ராடக்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக இவ்வளோலாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த ஒரு ட்ரைனிங்கில் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த 3 மாதத்தில் எனக்கு கிடைச்ச மாற்றங்கள் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். இன்றைக்கி கூட ஸோ இப்போ இந்த டைமில் என்னால் எந்த ஒரு விசிட்டிங் கார்டோ இல்லைனா வாட் எவர் இட் இஸ் எதுவுமே இல்லாமல் மக்கள்கிட்ட என்னால் பேச முடியும். ஒரு நாளைக்கு 100லேருந்து
150 நம்பர் கூட வாங்குற அளவுக்கான ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டேன் இந்த ஒரு 3 மாதத்தில். அது வந்து ஒரு பெரிய ஸ்கில் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ மக்கள்கிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிறேன், மக்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுது, ஃப்ரெண்ட்ஸாக என்னால் அவங்க கூட பேச முடியுது, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க. ஆக்சுவலாக சேல்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருளை விற்கிறது கொடுக்குறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல சேல்ஸ் அப்படிங்கிறது விற்கிறது இல்லை, ஒரு மக்களுக்கு தேவைப்பட்டுனா அதை கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். ஸோ 3 மாதம் எனக்குள்ள செம டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்கில் வைஸாக, ஒரு பர்சன் வைஸாக, மக்கள்கிட்ட பேசுகிற விதங்கள், மக்களை பார்க்குற விதங்கள், எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. என்னால் க்ரோத்துமே பார்க்க முடிஞ்சிருக்கு. இன்கம் வைஸாகவும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி இன்கம் வைஸும் சரி. நான் இன்கம்மை தாண்டி இந்த 3 மாத ட்ரைனிங்கில் நான் பார்க்குற ஒரு விஷயம்னா எனக்குள்ளே கிடைச்ச மாற்றங்கள் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய நான் ஆர்கியூ பண்ணுவேன். நிறைய மக்கள் கூட அந்த லீடர்ஸுக்கு தெரியும், நிறைய அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபஸ்ட் ஆகி அவங்க கூட நிறைய ஆர்கியூ பண்ணுறது, சண்டை போடுறது. அப்படி அந்த ஒரு இடத்துல அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அதை அனலைசிஸ் பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், அப்படி அந்த ஒரு ஸ்கில்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கற்றுக்கிட்டேன். இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் 3 மாதம் நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இட்ஸ் அ ட்ரிமெண்டஸ் சேஞ்ச் அப்படிங்கிறத என் மனசுலேருந்து என்னால் சொல்ல முடியும். எனக்கு இப்போ நிறைய லீடர்ஸ், நிறைய மக்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய லீடர்ஸ் வந்து பல வருஷங்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கற்றுக்கிறதோட இம்பார்ட்டன்ட் புரிய மாட்டேங்குது. உழைச்சிட்டு மட்டுமே இருக்காங்க. அந்த இடத்துல பெரிய அளவு ரிசல்ட் வரலங்கிற பட்சத்தில் அதை பற்றி யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு டைம் இல்லை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நான் யாரையுமே இங்கே வந்து குறை சொல்லலை, ப்ளேம் பண்ணல. பட் ஆனால் ஒரு ஷார்ட் டைமில் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிட்டா மட்டும்தான். கற்றுக்கிறதுனா சும்மா யூடியூப்பில் கற்றுக்கிறது, சும்மா ஏதோ விஷயத்தை கற்றுக்கிறது இல்லை. ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம ப்ராப்பராக கற்றுக்கும் போது நம்மளோட க்ரோத் எந்த மாதிரி இருக்கும், அஸ் எ பர்சனாக நம்ம எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி. இந்த ஒரு ட்ராவலில் ஒரு 3 மாதத்தில் எனக்கு கிடைச்ச மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்த அந்த ஒரு விலையை விட அதிகம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன். அண்ட் எனக்கு கிடைச்ச விஷயம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சம்பாதிக்கிற பணம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக மக்கள் கூட நல்ல ஒரு கனெக்டில் இருந்து நல்லபடியாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய கற்றுக்கோங்க. அகமில் நீங்கள் கற்றுக்கலாம். அகமில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள் மனசை விரித்து நிறைய உங்களை நீங்கள் வளர்த்திக்க ட்ரை பண்ணுங்கள். பர்சனலாக நான் இங்கே ட்ரைனிங் எடுத்து எனக்கு ஒரு மாற்றம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கேயும் ட்ரைனிங் எடுக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எங்கெல்லாம் கற்றுக்க இடம் கிடைக்குதோ நீங்களாம் கற்றுக்கிட்டு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப பெருசாக சாதிப்பீங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அகம் பயிற்சி மையத்துக்கு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்த அகமுக்கு, ட்ரைனர்ஸ் அண்ட் என் கூட படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு பதிவை முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.